சமணர். ஸோ மார்க்கெட்டிங் நிஃப்டி ஒரு 257 பாயிண்ட் வந்து ஒரு அப் சைடில் வந்து முடிஞ்சிருக்கு. இது உண்மையாலே அப் சைடில் திரும்பிடுச்சா, இல்லை ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக ஏறினதா, இது ஒரு முன்னையான ஒரு திருப்பு முனையா அப்படின்றது எல்லாமே நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். மேபி இது வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்தனால கூட இதை வச்சு சம்டைம் ஏறும். ஸோ இது வந்து உண்மையில் திரும்பி இருக்குன்றதை நம்ம தெளிவாக சார்ட்டை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஐபிஓ வந்து ராஜ்புத்னா ஸ்டெயின்லெஸ் இது வந்து ஆக்சுவலாக 12 வந்து லிஸ்ட் ஆயிருக்க வேண்டியது. இது எதனால் இது வந்து தள்ளி போயிட்டுருக்கு அப்படின்ற ஒரு டீட்டெயிலும் பார்க்கலாம். இது வந்து சொந்த காசில் சூனி வச்சுக்கிட்டதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்களே வச்சுக்கிட்டு ஒரு ஆப்ன்ற மாதிரி தான் தெரியுது. அதை நம்ம பார்க்கலாம். தென் வந்து ஃபோன்பே ஐபிஓ எதனால் டிலே ஆகுது. ஸோ எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இங்கே பேசுகிறது நம்ம ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ், அவ்வளோதான். எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரைட், ஓகே. எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த எஃப்ஐ டேட்டா பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் வந்து ஃப்ரைடே நல்லா செம்ம போட்டிருந்தாங்க. ஸோ அன்றைக்கி வந்து எஃப்ஐ என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அன்றைக்கி ஒரு நாள் மட்டுமே 10,700 கோடி செல் பண்ணியிருக்கிறாங்க ஒரே நாளில். ஸோ அந்தளவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 9,997 கோடி, கிட்டத்தட்ட 10,000 கோடி எஃப்ஐஐ பை பண்ணியிருக்காங்க. இந்த கூத்துக்கே இவ்வளோ அடி விழுந்திருக்கு அப்படின்னாக்கா, ஒருவேளை இங்கே இந்த அளவுக்கு பை பண்ணலன்னாக்கா நிலைமை இன்னும் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். ஸோ இந்த லாஸ்ட்டு வீடியோ நம்ம சாட்டர்டே போட்டிருந்தோம் இல்லையா, என் பார்வையில் உலக சந்தைகள், அதில் பார்த்துருந்தா தெரியும். லாஸ்ட் வீக்கில் நம்ம மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 5% வந்து டவுன் ஆகிருந்தது. வேட்டில் எந்த மார்க்கெட் அந்தளவுக்கு டவுன் ஆகலை. ஸோ இதெல்லாம் வந்து இதனுடைய கைங்கரியம் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. பார்ப்போம் இன்றைக்கி எப்படி ஏதாவது மாறி இருக்குது அப்படின்றது. கிட்டத்தட்ட 56,000 கோடி வந்து இந்த மாதத்தில் மட்டுமே இது வரைக்குமே வந்து எஃப்ஐ வந்து செல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்க. எங்கேயாவது வரதில் முட்டு பண்ணி நிற்கும், பார்ப்போம். ரைட். தென் வந்து இந்த ராஜ்புத்ரா சொன்னேன் இல்லையா, ஸோ ஆக்சுவலாக வந்து ஐபிஓ வந்து எங்கள் ஷேரை வாங்குங்கன்னு சொல்லி மார்க்கெட் பண்ணக்கூடாதுன்றது அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நமக்கு தெரியும், இதில் வந்து டிவிலேயோ இல்லாட்டி பேப்பர்லேயே ஒரு விளம்பரம் வருதுன்னா அது வந்து ஆக்சுவலாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும். கம்பெனியை போய் என் ஷேரை வாங்குன்னு சொல்லி வந்து சொல்கிறது கூடாது. ஆக்சுவலாக வந்து அதுதான் வந்து போயிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த வீடியோ மெட்டீரியல் மேக்கிங் அண்ட் இன்விடேஷன் அப்படின்னு போயிருக்கு. அப்படின்னாக்கா கம்பெனியிலேருந்து வந்து எங்கள் ஷேர்ஸ் வந்து வாங்குங்க அப்படின்றது. ஸோ அதுக்கு கம்பெனி சைடு எல்லாம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இன்ஆர்டினரிலி ஷேர்டு பை த கம்பெனி அப்படின்னாக்கா தெரியாதனமாக போயிடுச்சு அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு பஞ்சாயத்தினால தான் வந்து இது தள்ளி போயிருக்கு. ஸோ 19ஆம் தேதி இங்கே கிளியராக இங்கே இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் தேதி ஐபிஓ முடிஞ்சு 12ஆம் தேதி வந்து லிஸ்ட் ஆகிறதா இருந்தது. ஸோ இந்த பந்தயத்தெல்லாம் முடிஞ்சு இப்போ 19ஆம் தேதி வந்து லிஸ்டிங் வந்து ஷெட்யூல் ஆகிருக்கு. இதுதான் வந்து அதில் நடந்த கூத்து. ஆக்சுவலி இந்த சப்ஸ்கிரிப்ஷனும் ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த டீட்டெயிலும் நான் காட்டுறேன் நான். தென் ஃபோன்பே ஐபிஓ வரும்போது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஹெவி ஐபிஓ அது. இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன் வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து யாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க இல்லையா. ஸோ ஒரு ஹெவி ஐபிஓனால வந்து இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தால் தான் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கம்பெனி என்ன திங்க் பண்ணுதுனாக்கா, இப்போ இருக்கிற வாலட்டாலிட்டி மார்க்கெட் கண்டிஷன் வந்து ஃபேவரபிளாக இல்லை அப்படின்றதுனால இது வந்து தள்ளி போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இதுதான். ரைட். தென் நம்ம அடுத்தது நேரடியாக அந்த ஐபிஓ இஷ்யூ பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி வந்து புதுசு ஒரு ஐபிஓ ஓப்பன் ஆகிருக்கு. ஜிஎஸ்பி கிராப் சயின்ஸ்ன்றது. ஸோ அப்போ இன்றைக்கி ஓப்பன் ஆகிட்டு 18ஆம் தேதி வரை இது வந்து ஓப்பனில் இருக்கும். இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் செக்டரில் வரக்கூடியது. ஸோ நிறைய வந்து இன்செக்டிசைடு, அந்த பூச்சிக்கொல்லிகள் இருக்கு இல்லையா. ஸோ ப்ரிடாமினென்ட்லி அது தயாரிக்கிற ஒரு கம்பெனி இது பார்க்கப்படுது. ஸோ அதோடைய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து 304லேருந்து 320. மினிமம் பிட்ஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 13,984. ஸோ இதனுடைய லிஸ்டிங் டேட் வந்து 24ஆம் தேதி வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் இதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி வருது அப்படின்றத ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். தென் வந்து நம்ம லிஸ்டிங் டேட் பார்த்திங்கனாக்கா இந்த ராஜ்புத்னா. ஸோ இது பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து 0.7 ஒன் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் கூட வரல. ஸோ இது ரீட்டைல் பார்ட்டிசிபேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இதுக்காக வந்து கம்பெனி வந்து ஏதாவது இங்கே கம்பெனி
ஷேர்ஸ் வாங்குங்கன்ற மாதிரி போயிருக்குமோ அப்படின்றத ஒரு டவுட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த வருது. ஸோ இது வந்து ஒரு விளக்கம் கேட்டு அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டு அது அவங்க விளக்கம் கொடுத்து இதனால தான் வந்து 19ஆம் தேதி வந்து தள்ளி போயிட்டு இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஐபிஓவில் நடக்கக்கூடிய விஷயம், நடந்திருக்கிற விஷயம். ரைட், நேர மார்க்கெட்டுக்குள்ள வந்துடலாம். ஸோ நிஃப்டி இன்னைக்கு 257 பாயிண்ட் ப்ளஸ், லார்ஜ் கேப் 206 பாயிண்ட் ப்ளஸில் போயிருக்கு. பட் இங்கே வந்து மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ இதனால தான் சொன்னேன் இது திருப்பு முனையா இல்லது திருந்தாத முனையா அப்படின்னு போட்டிருந்தது. காரணம் வந்து இதுதான். ஸோ இதோடைய பார்ட்டிசிபேஷன் எதுவுமே இல்லை, அது ஒரு பெரிய டவுட்டு கொடுக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா விக்ஸும் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4% வந்து இறங்கியிருக்கு. ஸோ ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ராடிக்டிங்காக இருக்குது. ஸோ இது வந்து மேபி வந்து F&Oவில் ப்ளே பண்ணுறாங்களோ, அதனால் இதெல்லாம் ஏறல, இது மட்டும் வந்து ஏறி இருக்கும் அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது. ஸோ நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ நமக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் வந்து எதுவும் வரல, அது நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னாக்கா ஆட்டோ 1.61%, பேங்க் வந்து 1.22, எஃப்எம்சிஜி 1.14 வந்து பர்சன்டேஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. லிஸ்ட் சைட் அப்படின்னாக்கா ஆயில் அண்ட் கேஸ் வந்து -1.58, ரியாலிட்டி -1.57, ஃபார்மா 1.25 அண்ட் எனர்ஜி 1.08. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு மிக்சடு தான் இருக்குது. பட் நெகட்டிவ் சைடு தான் நல்லா ஹெவியாக வந்து இருக்குது. ஸோ பாசிட்டிவ் சைடில் பெருசாக ஒன்றும் கிடையாது. நெகட்டிவ் சைடில் தான் நமக்கு என்னவோ ஒரு 50% பாசிட்டிவ் 50% நெகட்டிவாகவும் தெரிஞ்சால் கூட, பட் நெகட்டிவ் சைடு தான் வந்து நிறைய ஹெவி வெயிட்ன்றது கிடையாது. இங்கே தான் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது இதுன்னு தெரியுது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு இந்த ஃபேக்டர்ஸ் கூட வந்து ஒரு ஆப்டிமிசமாக தெரியல. அது நம்ம சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன தான் வந்து நிஃப்டி வந்து நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் காட்டினா கூட வந்துட்டு இதனுடைய க்ளோசிங் வந்து 24,400 மேலே வந்தால் தான் வந்து நம்ம ஒரு நிஃப்டி வந்து திரும்பி இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்க முடியும். அது வரைக்கும் வந்து நம்ம நிஃப்டியை வந்து நம்புறதுக்கு இல்லை. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேபி F&Oவில் ப்ளே பண்ணுறதாக கூட இருக்கலாம். இதே மாதிரி நம்ம பேங்க் பார்த்தோம் அப்படின்னாக்கா 54,000க்கு மேலே வந்து இன்றைக்கி க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக எடுத்துக்கலாம். 54,000ன்றது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட். அதை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆயிருந்தது லாஸ்ட் செஷனில். ஸோ இந்த செஷனில் வந்து அதை எகெயின் வந்து அது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறத இப்போ பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ஹெவி வெயிட் செக்டர்ன்றதுனால இதுலேயும் ஒரு ப்ளே நடந்திருக்கலாம். ப்ரொவைடட் நமக்கு இதே மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் வந்து இன்னும் ஃபர்தராக அப்சைட் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னாக்கா மேபி அப்சைட் வந்து கொஞ்சம் ரேலி வரலாம். இல்லைனாக்கா நம்ம இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி நிஃப்டி ஐடி எடுக்கும்போது வந்து அது ஒரு பெரிய அளவில் இங்கே மாதிரி ஒரு ஃபால் இல்லைன்னா கூட ஒரு கிராஜுவல் ஃபால் வந்து கண்டினியூஸாக தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னும் வந்து பாட்டம் அவுட் ஆகலை. அதே மாதிரி இது ஸ்மால் கேப் பார்த்தோம்னாக்கா எகைன் நெகட்டிவ் முடிஞ்சிருந்தால் கூட வந்து நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் பார்க்க முடியுது. இந்த டெய்ல் வந்து நமக்கு அதுதான் வந்து கிளியராக இண்டிகேட் பண்ணுது. பட் க்ளோசிங் வந்து 15,000க்கு மேலே வந்தால் தான் வந்து நம்ம இதையே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து ஸ்டில் வந்து ரெட் ஜோனில் தான் இருக்குது, பாட்டம் அவுட் ஆகலை. ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்துட்டு யுஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி தான், நம்ம நாளைக்கு நமக்கு என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நாளைக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஒன்ஸ் அகெயின் ரிக்வஸ்ட்டு, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாளைக்கு போடக்கூடிய வீடியோ வந்துட்டு 400வது வீடியோவாக இருக்கும். ஸோ உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு சிக்னிஃபிகண்ட் மைல் ஸ்டோன் வந்து கிராஸ் பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் முடியும். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை.